நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்திருந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிஃப்டாக வந்திருந்த ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு கேர்ள் பேபி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ட்ரெஸ் கலெக்ஷன் தான் இருக்க போகுது. அதனால நீங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ட்ரெஸ் இதுதான். இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. பாப்பாவுக்கு பர்த்டேக்கு 1 டே முன்னாடி வரைக்குமே நாங்கள் வந்துட்டு நாகர்கோவிலில் எல்லா கடையிலையுமே ஏறி ஏறி இறங்கி இது மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடைக்கிறதுக்காக தான் ரொம்ப தேடினோம். ஆக்சுவலாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக கிடைச்ச ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். நீங்கள் பர்த்டே ஷாப்பிங் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு ரெயின்போவில் இருக்க 7 கலரும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 2-3 கலர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் தான் தேடணும். ஏன்னா மற்ற மாதிரி உள்ள ஃப்ராக் நாங்கள் எடுத்ததுமே கொஞ்சம் நல்ல ரேட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரீமியமாக அந்த குட்டி குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி குத்தாமல் இருக்கிற ட்ரெஸ் மாதிரி கிடைக்கவே இல்லை. எல்லாமே ரஃப்பாக தான் இருந்துச்சு. பர்த்டே பார்ட்டி வியர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சு. பிடிக்கவே இல்லை. கடைசியாக எங்களுக்கு அமைஞ்சது கூட எங்களுக்கு வேண்டா வெறுப்பாக வாங்கின மாதிரி தான் வாங்கினோம். ரொம்ப ஒன்றும் பிடிச்சி வாங்கலை. ஆனால் இந்த ரெயின்போ ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக அதே டைம் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தேடி கடைக்கடையாக அலையும் போது எங்களுக்கு இது கிடைக்கவே இல்லை. அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா ஒருத்தங்க வாங்கிட்டு வந்தது. இந்த ட்ரெஸ் பாப்பாவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் பொங்கல் விடும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இதுக்கு வாய்ஸ் வந்துட்டு நான் இப்போ தான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ராக், இதுவுமே அந்த லைட்டான கலர், அது போல் சாஃப்டான மெட்டீரியல். பாப்பாவுக்கு போட்டிருந்தோன்னா எவ்வளோ நேரம்னாலும் அவங்க அழாமல் போட்டுப்பாங்க, கேரி பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ். எங்களுக்கு அந்த கலரும் பிடிச்சிருந்து, அதோட ப்ரீமியம் குவாலிட்டியுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெஸ்ஸஸில் ஒரு சிலது எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் வச்சு போடலாம். அப்படின்னா இப்போவே போடாமல் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்கனவே இந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு பிரிஞ்ச ட்ரெஸ்ஸஸே நிறைய இருக்குது, இன்னும் போடாமல் இருக்குது. இதில் வேறு இப்போ வந்திருக்க ட்ரெஸ்ஸஸ்லேயுமே கொஞ்சம் ட்ரெஸ் பெருசாக வந்தது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வச்சு ஒரு 2 இயர்ஸ் அந்த டைமில் கூட நம்ம போட்டுக்கலாம். 3 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு சிலர் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். ஆனால் நீங்கள் இடையில பார்க்கும்போது 1-2 ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கே தெரியும். ரொம்ப குட்டியாக இருக்கும். பாப்பாவுக்கு இப்போ போட்டாலுமே இறுக்கமாக இருக்கும். அவங்க போடுறதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியுமே ட்ரெஸ்ஸஸ் வந்துச்சு. இப்போ ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் கூட ரொம்ப சின்னது தான். இதில் இருக்க பூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேராது. குட்டி பிறந்த குழந்தைக்கு போடுற சைஸ் இது வந்துட்டு. பாப்பாவுக்கு இப்போ போட்டோன்னா கூட கிட்ட காட்டுறதுனால ஒருவேளை உங்களுக்கு பெருசாக தெரியலாம். ரொம்ப சின்னது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இப்போ வியர் பண்ணாலுமே ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அவங்க போடுறதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிறந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும். 1 வயசு குழந்தைக்கு, 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது. இந்த மாதிரி 1-2 ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இப்போ காட்டுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சைஸ் பெருசாக இருந்தால் அது வந்துட்டு வச்சு போடலான்னு பார்க்கும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் ரொம்ப சின்னது. அதுலேயுமே இந்த கிளாத், உள்ளே இருக்க கிளாத் எல்லாம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்துச்சு. அதனால பாப்பாவுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல். இது போட்டால் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அழமாட்டாங்க. இன்னொன்று இது கொஞ்சம் ஹைட்டுமே இருந்துச்சு. கொஞ்சம் வளர்ந்தப்புறம் கூட போடலாம். என்னோடய ஃப்ரெண்ட் எடுத்த ட்ரெஸ்ஸுங்கிறதுனால கரண்ட் சைஸ் அவங்களோடது சொல்லி அதில் இருந்து 1-2 சைஸ் பெருசாகவே எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்களுமே அது போல் எடுத்திருந்தாங்க. இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன கேட்டால் குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட
அவங்க வளரும்போது நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப சின்னதாக எடுத்துட்டோம்னா போடவே முடியாது. கரெக்ட் சைஸாக எடுத்தோம்னா கூட அவங்களுக்கு ஒரு தடவை போடுவாங்க. அடுத்த ரவுண்ட் அதை நம்ம ரிப்பீட் பண்ண தொடங்குறதுக்குள்ளேயே அது சின்னதாயிரும். ஏன்னா குழந்தை பிறந்த புதுசுல பார்க்க வரவங்க எல்லாருமே குழந்தைக்கு ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். வேணா இப்போ 1, 2 தடவை போடலாம். அதுக்கப்புறம் போட முடியாது. எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்துட்டு வருவாங்கங்கும்போது, பிறந்த குழந்தைன்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது, அந்த ட்ரெஸ் அந்த ஒரு 6 மாசத்துக்கு மேல போடவே முடியாது. அதுலயும் எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்கங்கும்போது, அந்த 6 மாசத்துலயும் நம்ம ரொம்ப வெளியலாம் போக மாட்டோம் குழந்தைய தூக்கிட்டு. மேக்ஸிமம் அவங்க ஒட்டுடுப்புல தான் இருப்பாங்க வீட்ல. கரெக்ட்டா நம்ம வெளிய போற அந்த டைம்லலாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடாமயே நம்மளுக்கு யூஸ் பண்ணாமயே சின்னதாயிரும். ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரெஸ்ஸுமே யுனிக்கா இருந்துச்சு. சைஸ் மட்டும் தான் சில ட்ரெஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. போடவே முடியாது. அவங்க வந்துட்டு நம்ம பாப்பா கொஞ்சம் ஹைட்டு, ஷார்ட்டா இருக்கிற அந்த ஃப்ராக்கெல்லாம் அவங்களுக்கு போட முடியாது. இன்னும் சில ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு மேல வந்துட்டு ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவுமே போட்டா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு. வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ ஓப்பன் பண்றாங்க இல்லையா? இந்த ஒரு 2 ட்ரெஸ்ஸஸ் இந்த ட்ரெஸ், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ். இது 2மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல். நம்ம யோசிக்காம இப்போ ரொம்ப நேரம் குழந்தை போட்டிருக்கணும் அப்படின்னா, யோசிக்காம இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடலாம். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அழவே மாட்டாங்க. எவ்வளோ நேரம்னாலும் போட்டுட்ருப்பாங்க. இப்போ காட்டுற இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரஃப்பா தான் இருந்துச்சு. ஆனா பார்க்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சு. இது வந்துட்டு இப்போதைக்கு பாப்பாக்கு கரெக்ட் சைஸ். கரெக்ட் சைஸா வந்திருக்கத கூட நம்ம இப்போதைக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 ஆர் 3 டைம்ஸாவது நம்ம போட்டுக்கலாம். பெருசா இருக்கிறத கூட வச்சு போட்டுக்கலாம். ஆனா இந்த சின்னதா வந்திருக்கிறதெல்லாம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. வேற யாருக்கும் குடுத்தாலும் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நமக்கு கிஃப்ட்டா வந்த ட்ரெஸ்ஸஸ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸ்லயுமே ஒரு 1, 2 ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு யார் எடுத்துட்டு வந்ததுன்னு தெரியும். மத்தபடி ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் யார் யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னுலாம் எனக்கு தெரியவே செய்யாது. நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போனோம்னா, 2 வயசு குழந்தைக்கு ஃபிட் ஆகுற மாதிரி தான் ட்ரெஸ் பார்க்கணும். ஏன்னா அவங்க 1 இயர் கம்ப்ளீட் ஆன சைல்டு. அவங்களுக்கு 1 வயசு குழந்தைக்குன்னு நம்ம கேட்டு எடுக்கிறது அந்த டைம் கரெக்டா இருக்கலாம். ஆனா நெறைய ட்ரெஸ் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே ஒரே டைம் போட மாட்டோம். அப்படிதான் பாப்பா பிறந்த புதுசுல கொஞ்சம் பேர் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு 10, 15 ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு போடாமலே, நாங்க யூஸ் பண்ணாமயே ரொம்ப சின்னதாயிடுச்சு. அதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியல. அப்படியே வச்சிருக்கோம். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நாள் வச்சு போடுற மாதிரியுமே இருந்துச்சு. ஒரு 2 வயசு ஆகும்போது நம்ம போட தொடங்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா யூஸ் ஆகாம போகாது. கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிருவோம். அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் கியூட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாப்பாக்கு போட்டாலுமே ரொம்ப நல்லாருக்கும். கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதுல அந்த ஸ்லீவ் பேட்டர்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெஸ் கொஞ்சம் சின்னது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரஃப்பா தான் இருந்துச்சு. போட்டா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாம் இல்ல. உள்ள லேயருமே கொஞ்சம் வந்துட்டு ரஃப்பா தான் இருந்துச்சு. ஆனா சின்னதாவும் இருக்கு, கொஞ்சம் இறுக்கமாவும் இருக்கிறதுனால பாப்பா போட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சாஃப்ட்டான மெட்டீரியல். அந்த ட்ரெஸ்ஸ விட கொஞ்சம் இது பெருசா தான் இருக்கு. இப்ப போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். எனக்கு அதுல எழுதியிருந்த அந்த கோட்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல 2வதா இல்ல 3வதோ பலாசா செட்டுன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி பலாசா பேண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இதுல வந்துட்டு மேல இருக்கிற ஷர்ட் வந்துட்டு பாப்பாக்கு இப்போ கரெக்ட்டா இருக்கும். லைட்டா இறுக்கமா கூட இருக்கலாம். ஆனா பேண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஆனா இப்பவுமே போட்டுறணும் நம்ம. அப்புறம் இந்த ஃப்ராக் மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ராக் பார்த்துருந்தோம். ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா வந்துட்டு கொஞ்சம் அந்த கிளாத் வந்துட்டு ரஃப்பா தான் இருக்கு. அதனால போட்டிருந்தா அழுவாங்களான்னு தெரியல. போட்டு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இது சாஃப்ட்டான மெட்டீரியல்ல கொஞ்சம் வந்துட்டு பார்க்குறதுக்கும் கியூட்டா இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் போட்டிருக்க போறோம்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் பாப்பாக்கு இப்போ கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னா உடம்பு கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். ஆனா ஹைட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிராண்டா தெரியிற, லுக்கா தெரியிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட்டான மெட்டீரியல்ல கிடைச்சா நல்லாயிருக்கும். சில ஃப்ராக்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டா பார்க்குறதுக்கு தெரியும். அதில் ஒர்க்குமே நிறைய இருக்கும். அந்த கிளாத்துமே நிறைய லேயர்ஸ் உள்ள இருக்கும். ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும்.
ஆனால் வந்துட்டு அது அந்த ப்ரீமியம் ரேஞ்சை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா இடுப்பு சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்னது. பாப்பாவுக்கு இப்போ போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ராக் போடுற டைமில் இந்த பேண்ட் தேவைப்படாது, அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும். போட முடியுமான்னு தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். கிளாத்துமே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால அழுவாங்களான்னு தெரியல. இது மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.